கும்பராசியை பொறுத்தவரை பேச்சில் கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமண பாக்கியம் உண்டு. புதிய கடன் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர போட்டி எக்ஸாம்ஸ், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் 11ஆம் மாதத்துக்கு மேலே இருக்கும். தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்ட்னர்ஷிப் தொழிலில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடாமல் இருக்கிறது மிகவும் நல்லது. சொந்த தொழில் பண்ணுபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷம் ஒரு ஏற்றமான வருஷமாக இருக்கும். இருப்பினும் சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும். கேதுவினுடைய தாக்கம் உடல் நலத்தை பாதிக்கக்கூடும் அப்படின்றதையும் சொல்கிறோம். இந்த பராபவ வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு 80% மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும்.